முற்போக்கு கூட்டணி. திமுக தான் உண்மையான முற்போக்கு கூட்டணி. அவங்களோட இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து முற்போக்கு. ஆக்சுவலா இப்போ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சாயம் வெளுத்து போச்சு. எல்லாம் சீட்டு இவ்வளவுதான். அதுக்கு மேல நான் வந்து பர்சனலா அவங்கள யாரையும் பேச விரும்பல. பட் ஆனா உண்மையாலேயே வந்து அவங்கலாம் இ- இன்னும் பேசாத பேசாத போக இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் ஆவாங்க. இது வந்து நல்லதுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையானவர்கள் யாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் மக்களின் பிரச்சனைக்கும் என்னைக்குமே திமுக தான் நிக்கும்ன்றத இன்னும் ஒரு 6 மாசத்துல மக்கள் எல்லாரும் ஃபுல்லா உணர்ந்துருவாங்க நான் நம்புறேன். சந்தோஷம்ண்ணா. உண்மையிலே நாங்களும் அதை தான் எதிர்பார்க்குறோம். வணக்கம் அகிலன் அண்ணா. குட் ஈவினிங். ஆகாஷ் அண்ணன், இந்த குட் ஈவினிங் குத்தூசின்னு குட் ஈவினிங். ஒருத்தர் ஒரே செகண்ட் அண்ணன். ஆகாஷ் அண்ணன், குத்தூசின்னு ஒருத்தர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாரு, அக்செப்ட் பண்ணலாமா? ஏங்க கம்யூனிஸ்டுக்காரங்க கூட பேச போறீங்களா? அண்ணன் கேட்குறேண்ணே, கேட்குறேன். அவங்க டேரக்டா ட்ரம்ப் கூட தான் பேசுவாங்க. பேசுறதுன்னா நீங்க ட்ரம்ப்புக்கு சரிசமமா உட்காந்து பேசுறதா பேசுங்க. ஐயா இல்லைங்க, சாரிங்க, நம்ம அந்த லெவலுக்கு இன்னும் டெவலப் ஆகலைங்க அண்ணன். சாரிண்ணே, நான் உள்ளூர் செலிபிரிட்டி தான், ட்ரம்ப் இல்ல அளவுக்கு கொடுங்க. இன்னும் என்ன பெரிய என்ன சொல்றாங்க, என்ன இல்ல என்ன சொல்றாங்க கேப்ப கொடுங்க. இல்லைன்னா என்ன அகிலன் என்ன அண்ணா பேசிட்டோம், பேசினதுக்கு அப்புறம் கொடுப்போம். அகிலன் அண்ணா நீங்க பேசுங்க. அகிலன். எஸ், அவரு கதிர் தோழர் வந்து பேசினாரு. உண்மையுமே சூப்பரா இருந்தது. அவர் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அதுல வந்து எனக்கு அவர் கேட்டார் இல்லையா, இதெல்லாம் ஏன், அது ஜூலியும் சொன்னாங்க எங்களுக்கு பதில் இல்லைன்னு சொல்லிட்டு. பதில் இருக்கு ஜூலி, நம்ம கிட்ட பதில் இருக்கு. ஆனா பதில் இருந்தாலும் அதை வந்து இங்க நிறைய பேருக்கு புரியும், ஆனாலும் புரியாத மாதிரி நடிப்பாங்க. அதுதான் ஏன்னு நமக்கு புரியாது. பதில் இருக்கு. பதில் ஒரு 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 எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பதில் நான் சொல்றேன், சரிங்களா? ஏன் இந்த ஆட்சியை, இந்த திமுகவை எதனால இங்க இருக்கிற மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு இங்க நம்மளை வந்து ஏன் வெறுக்கிறான்னா, சில விஷயங்கள் அப்படியே பட்டியல் போடுற கேட்டுக்கோங்க. திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த 5 வருஷத்துல இந்த தமிழ்நாட்டை லார்ஜஸ்ட் இவி மேனுஃபேக்சரிங் ஒரு ஸ்டேட்டா மாத்தி விட்டுச்சு. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ், ஓகேங்களா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் யான், ரைட்டுங்களா? இதுவும் வந்து திமுக ஆட்சியில தான் சாத்தியம். ஹெல்த் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்ற அளவுக்கு இங்க ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. இது ஒரு காரணம். ஏன்னா அது வந்து நம்ம பண்ணிட்டோம்ல, மற்றவனால முடியல, என்னால ஒரு முடியல, அது இன்னொருத்த பண்ணாலும் போது எனக்கு ஒரு போட்டி பொறாம வரும்ல. அடுத்து, முதல் ஏர் ஆம்புலன்ஸ் வாஸ் லான்ச் இன் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் ஏர் ஆம்புலன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணப்பட்டது. விண்ட் எனர்ஜில, அதாவது ரெனியூவபிள் எனர்ஜில, விண்ட் எனர்ஜி ஜெனரேஷன்ல தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்குது இந்தியாவில். அதே போல தகவல் அறியும் சட்டம், ஆர்டிஐ, ரைட் டு இன்ஃபர்மேஷன். அப்ப நம்ம எந்த அளவுக்கு வந்து தகவல் அறியும் சட்டத்துல வந்து நம்ம ஒரு அவேர்னஸோட இருக்கோங்கிறத பாருங்க. இந்த தமிழ் சமூகம் வந்து ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு சமூகம், அதுக்கு சொல்றேன் நான். அப்புறம் பிரைமரி எஜுகேஷன் 2013 காலகட்டத்திலேயே 100% பிரைமரி எஜுகேஷனை சாத்தியமாக்கி காட்டிய வந்து ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. இது இன்னும் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதே போல காம்ப்ரஹென்சிவ் இ கவர்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்ல 2006 முதல் அதுக்கான கடகால், அது அடிக்கல் நாட்டிய வந்து ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதே போல ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃபார்மிங், அந்த பாலிசியை இந்தியாவிலேயே கொண்டு வந்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தான், சரிங்களா? இது போல விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே போல நிர்யாத்னு சொல்லுவாங்க, நேஷனல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெக்கார்ட் ஃபார் இயர்லி அனாலிசிஸ் ஆஃப் ட்ரேட். இது வெளியிட்டு இருக்கிற டேட்டா வந்து எல்லாருக்கும் நம்ம வந்திருக்கோம், நம்ம பார்த்துருப்போம். ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு மனசு வராது. அதுல இந்தியாவில் ஹையஸ்ட் லெதர் எக்ஸ்போர்ட் பண்ற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட இந்தியாவோட 43.20% தோல் ஏற்றுமதி செய்யற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான், ரைட்டுங்களா? டெக்ஸ்டைல் ஏற்றுமதி இதை வந்து 22.58% செய்யற முதல் மாநிலம். அதாவது இந்தியாவிலேயே மொத்தம் 22.58% ஒரே ஸ்டேட் பண்ணுது. இது தமிழ்நாடு காரணம். அப்புறம் எலக்ட்ரானிக் குட்ஸ், மின்னணு, அதுலயும் பாத்தீங்கன்னா 22.83. நான் சொல்றது எல்லாமே வந்து 2024-25க்கான டேட்டா. 2025-26க்கான டேட்டா இன்னும் வரல. அது வந்தா இன்னும் எதுல நம்ம முன்னாடி இருக்கோம்னு தெரியல. அந்த இந்த சதவீதமும் கூடி இருக்கும். அப்புறம் யூடைஸ், யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன், அதுல ஒரு டேட்டா வந்திருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் லைப்ரரி இருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாத்தியம். 100% லைப்ரரி. ஒரு சில இடத்துல ஆரம்ப பள்ளிகள்ல சில இடத்துல இன்னும் இல்ல. பட் ஹையர் எஜுகேஷன் அதுல வந்து பாத்தீங்கன்னா 100% லைப்ரரி உண்டுங்க. மெடிக்கல் செக்அப் 100% பண்ணியிருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. 100% மெடிக்கல் செக்அப், அதாவது அரசு மருத்துவமனைகள்ங்க, நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்த் செக்அப் வந்து உங்களுக்கு 100% பண்றாங்க, ரைட்டுங்களா? சேஃப் டெலிவரிஸ் 2001 2022 வரைக்குமான ஒரு டேட்டா வந்திருக்கு. அதுல தமிழ்நாடு 100% வகிக்குதுங்க நார்மல் டெலிவரியில. அதாவது ஒரு சிலது மட்டும்தான் ஆர்வ கோளாறுல வீட்டுல வந்து
அந்த சில காரணங்கள் காட்டி அங்க வீட்டுல வந்து டெலிவரி நடந்தா அதுல குழந்தைங்க தவறி போகுதுங்க. பட் 100% வந்து தமிழ்நாட்டுல வந்து மக்கள் வந்து அரசு மருத்துவமனைக்கு தான் வராங்க. அந்த அளவுக்கு மெடிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து இங்க இருக்கு. இது போல மல்டி டைமென்ஷனல் ப்ராவர்ட்டி இண்டெக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து முதல் இடத்துல இருக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு பல பேராமீட்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து பால் வாங்குற ஒரு விலையை வச்சு கூட நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு ஒரு உதாரணமா சொல்றேன். 40 ரூபாய் 1 லிட்டர் பால்ன்றதா தமிழ்நாட்டுல மட்டும்தான் சாத்தியம். அந்த ரெக்கார்டை வந்து அந்த விலையை வந்து விஜய் அரசாங்கம் வந்து உயர்த்திருக்கு. அந்த பால் வாங்குற அந்த விலையை வந்து உயர்த்திருக்கு, 2 ரூபாய் உயர்த்திருக்கு ஒரு லிட்டருக்கு. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா பல தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. சானிடேஷன், எஜுகேஷன், லைஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு. நம்ம கிட்ட போதாமைகள் இருக்கு, குறைகள் இருக்கு, அதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்ல. கண்டிப்பா நம்ம எதுலையுமே 100% தன்னிறைவு அடையவில்லை. நம்ம வந்து இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கு. ஆனா இங்க மற்ற மாநிலங்களை விட காட்டி நான் சொல்றது வந்து நான் குறைச்சிக்கிட்டேன். நீளத்தின் இது வந்து ரொம்ப நம்ம தற்பெருமை பாடுற மாதிரி ஆயிடக்கூடாதுதான் சில விஷயங்களை குறைச்சிக்கிட்டேன். அதே போல இன்னொரு இது சொல்றேன், அதிக லார்ஜஸ்ட் பெட்ஸ் இன் கவர்மெண்ட், அது இருக்கைகள், படுக்கை வசதி, அதிக படுக்கை வசதி கொண்ட ஒரு மாநிலம்னா அது தமிழ்நாடு தான். ஃபுட் சேஃப்டி ஸ்கோர் நம்ம எவ்வளவு இருக்கோம்? ஃபுட் சேஃப்டி ஸ்கோர் வந்து 82. அதுதான் இந்திய அளவுல முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஹலோ அண்ணா மன்னிச்சிருங்க, தெரியாம ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. பெஸ்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 19 அவார்டு வாங்கியிருக்காரு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் அண்ணன். போயிட்டு மொத்த அவார்டு கூச்சிட்டு வந்திருக்காங்க. கிண்டல் பண்ணாங்க, ஏப்பா எங்களுக்கு ஏதாவது விட்டு வைப்பா, எல்லாத்துலயுமே நீ அவார்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு அண்ணனை வந்து கிண்டல் பண்ற அளவுக்கு அவார்டு வாங்கியிருக்கோம். ஆல்மோஸ்ட் அதுல கொடுத்ததுல 70% அவார்டு நம்ம தான் வாங்கியிருக்கோங்க. அப்புறம் டோட்டல் மெரைன் ஃபிஷ் லேண்டிங்ஸ் சொல்லுவாங்க, அதுலயும் வந்து முதல் இடம் நம்ம தான். மீன் வளத்துறை அந்த இதுல அதிக மீன் கொள்முதல் இதுல வந்து நம்ம தான் முதலிடம் இருப்போம். சட்டம் ஒழுங்குங்க, அதுல கூடங்க இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய மதிப்பெண் அது வந்து எவ்வளவு குறைவா இருக்கோ அதை வச்சுதான் அதுல மதிப்பீடு. 5.6 out of 10ங்க. உத்தரப்பிரதேஷ்ல 7, 8, 9 இருக்குதுங்க. ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ்லாம். சோ பெரிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு தான் வந்து குறைந்த மதிப்பெண் இருக்கு. இதை வந்து நான் சொல்லல, இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் இதை சொல்லியிருக்கு. அதே போல தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், எம்டிசி, எஸ்சிடிசின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இவ்வளவு கிளை அமைப்புகள் இருக்கு. ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி, கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு மாநகராட்சி இது போன்ற அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. டிஎன்எஸ்டிசி லாங் ரூட்டு, வால்வோ அது வந்து லக்ஸுரி, எஸ்சிடிசி ஸ்லீப்பரு, எம்டிசி மெட்ராஸ் இங்க சென்னையில இந்த மாதிரி நகரங்கள்ல, மாநகரங்கள்ல இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. அர்பன் மொபிலிட்டி அதுல வந்து நம்ம தான் நம்பர் 1. அர்பன் மொபிலிட்டிங்கிற ஒரு கிரைட்டீரியால நம்ம தான் நம்பர் 1ல இருப்போம். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது இன்னும் கூட ஒரு 25 பாயிண்ட் இருக்கு என்கிட்ட பேசுறதுக்கு. நான் போக விரும்பல, நான் இது மேஜரா இதை பேசணும்னு நினைச்சேன். எதுக்கு சொல்றேன்னா இதுக்காக தான் நம்மளை பிடிக்காது. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம் இல்லையா, அவர் தோழர் கதிர் பேசிட்டு போனார் இல்லையா, இதுக்காக தான் நம்மளை பிடிக்காது. நல்லது செஞ்சா 4 பேருக்கு பிடிக்காதுங்க, கண்டிப்பா பிடிக்காது. இது மக்களுக்கு வந்து ஒரு தகவலா தான் தெரியும். இதன் பின்னாடி வந்து முத்தமிழறிஞர் கலைஞருடைய உழைப்பு இருக்கு, இன்றைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுடைய உழைப்பு இருக்கு, நம்ம எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்கு, நம்மளுடைய உழைப்பு இருக்கு. நம்ம எல்லாம் கூட கட்டுக்கோப்பா இருந்துதான் இதெல்லாம் சாத்தியமாக்கி காமிச்சிருக்கோம். இப்போ பேசுறாங்கல்ல இந்த தாவேகா ஆதரவாளர்களே, இந்த இப்போ இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட், இவங்க பேசுற இந்த தர்க்க அரசியலை, இந்த வெத்து வாதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்பர் 1 எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. திமுகவுக்கு தெரியும் கால்குலேட்டிவ் மெஷர்ஸ், எங்க சிங்க முகத்தை காட்டணும், எங்க வந்து சாந்தமான முகத்தை காட்டணும் திமுகவுக்கு தெரியும். ரைட்டுங்களா? உங்களுக்கு வந்து சித்தாந்தமும் முக்கியம், வளர்ச்சியும் முக்கியம், 2யும் கொடுத்துருக்கு திமுக. சித்தாந்தம் காம்ப்ரமைஸே இல்லாத திராவிட கொள்கை, சமரசமே இல்லாத கல்வி கொள்கை கொடுத்துருக்கு. அதே போல தன்னுடைய கொள்கையிலிருந்து மக்களுக்கு வந்து மத ரீதியா வந்து ஒரு சிக்கல் வறுமையானால் அப்போ வந்து அங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நீ சாமி கும்பிடுறியா கும்பிட்டுக்கோ, ஆனா கும்பிடுற சாமின்னு மட்டும் சொல்லாத. இப்படி எதை செய்யணுமோ செஞ்சிருக்குங்க இந்த ஆட்சி. இது பிடிக்காது. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுல அறிவு வேணும். நான் எந்த ஸ்பேஸ் போனாலும் நான் அதை பேசுவேன், திரும்ப பேசுவேன். இதுக்கப்புறம் எத்தனை ஸ்பேஸ் போனாலும் பேசுவேன். திமுகவின் கொள்கை பால் ஈர்க்கப்பட்டவர்கள், பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள், அவர்கள் எண்ணிக்கையில் மிக 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 குறைவு. ஆனால் அவங்களுக்கு அவங்க மேல வந்து ஒரு வெறுப்பு இருக்கான்னா இருக்கும். ஏன்னா நான் மட்டும் ஜொலிக்கிற, நீ எப்படா ஜொலிக்கிற அப்படிங்கிற ஒரு கடுப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. மறுபடியும் இந்த விஷயம் நான் எல்லா ஸ்பேஸ்லயும் சொல்லுவேன், இதையும் நான் சொல்லிடுறேன். 1/3 இப்ப இருக்கிற இங்க பாப்புலேஷன்ல நமக்கு 1/3 ஓட்டு தான் வரும். 2/3 வந்து நமக்கு எதிர்க்காதான் இருக்கும். 2/3 ஓட்டு வந்து நம்மளை வெறுக்கும். 2/3 மக்கள் வந்து நம்மளை எப்பவுமே வெறுத்து கொண்டே இருப்பார்கள்.
இது நீங்க கலைஞர் ஐயா காலத்துல இருந்து இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா காலம் வரைக்கும் நாளைக்கு இந்த கட்சிக்கு யார் தலைமை ஏற்று நடத்தினாலும் அவர்களுக்கு இந்த சவால் இருக்கும். ஏன்னா இன்டெலக்சுவல் உலகம் ஃபுல்லா இன்டெலக்சுவல்ஸை வந்து எப்பவுமே யாருமே முதல்ல ஏத்துக்கிறதே கிடையாது. கிரெகர் ஜொஹான் மெண்டல் அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக்ஸை வந்து கண்டுபிடிச்சாருங்க. பைசம் சட்டைவம், அதாவது பட்டாணியில வந்து அவர் ஜெனட்டிக்ஸை கண்டுபிடிச்சாரு. அவர் கண்டுபிடிச்ச புதுசுல வந்து இது யாருமே ஏத்துக்கல. என்னடா இது ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க, கிரீக் அண்ட் லாட்டினா இருக்கு, இதெல்லாம் இந்த ஆள் சொல்றதெல்லாம் கப்சாடா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மாணவர்கள் ஆராய்ச்சி ஹுகோ டி விரிஸ் போன்ற சில மாணவர்கள் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணி இந்த பொது சமுதாயம் அவர் இறந்த பின்னாடி தான் ஏத்துக்கிட்டாங்க. He is called as the father of genetics, கிரெகர் ஜொஹான் மெண்டல். ஆனா அதை வந்து பார்க்க அவர் இல்லை. இது போலதான் திராவிட கொள்கைகளுடைய சாதனைகள், அவர்களுக்கு வர விமர்சனங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கும், காலகாலமா இருக்கும். ஆனா காலம் கடந்தும் காலம் தாண்டியும் வந்து அது என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். நம்ம இல்லைனாலும் நம்ம பசங்க, நம்ம பேர பசங்க அதுக்கு வந்து துணையா நிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவங்களை அரசியல் படுத்தணும். அந்த வேலையை நம்ம தொடர்ந்து செய்வோம். நன்றி, வாய்ப்புக்கு நன்றிங்க. தேங்க்யூ. சூப்பர் அகில நானா, பட்டாசு மாதிரி சும்மா படபட ஜூலி அந்த படபடன்னு கொளுத்திட்டு கிளாப்ஸ் போயிட்டீங்க. போட்டு விடுங்க ஜூலி, ஆ? கிளாப்ஸ் போட்டு விடுங்க, கிளாப்ஸ் போட்டு விடுங்க. ஆமா, இதோ தோ தோ தோ. அதுலயும் ஒண்ணு சொன்னீங்க பாருங்களேன், நீ சாமி கும்பிடுறியா கும்பிட்டுக்கோ, ஆனா யாரையும் கும்பிட சாமின்னு சொல்லாத. பஞ்ச் லைன் தேடி எழுதி வச்சுட்டு வந்தீங்களா? இல்லையா, அது ஐயா அதெல்லாம் ஃப்ளோல வர்றதுயா. பெரியார் வந்து அவரு தாங்க எல்லாமே, நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது தெரியுது. அப்புறம் இன்னொன்னு, இவ்வளவு இதுவா பேசுனீங்களே, நேத்து என்ன பண்ணிருந்தாங்க தெரியுமா? அவரை பாத்தியா எவ்வளவு அழகா இருக்காரு, கைஸ் நோட் பண்ணீங்களா அவர் ஒரு பெல்ட்ல ஒரு குறியீடு இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்க எவ்வளவு நேரம் பேசுனீங்க. ஆனா இன்னொன்னு சொன்னாங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தங்க, எவ்வளவு அழகா சர்க்கரையை வந்து அவர் கொட்டுறாரு பாருங்க. அவருக்கு தெரியுது சர்க்கரையோட மதிப்பு, அவருக்கு தெரியுது. ஒரு சிந்தாம சேதாம சர்க்கரை வந்து கொட்டுறாரு அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்ட எனக்கு பார்த்தோன்னே காண்டாயிடும். ஆடா பாவிங்களா டே, இது சர்க்கரை கொட்டுறது கூட வாடா அவங்களுக்கு ஒரு விஷயம். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா உண்மையிலே அகில நானா அண்ணா, என்னால உங்களுக்கு டிஎம் பண்ண முடியல. ஏன்னா நீங்க சொன்னதுல எனக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுண்ணா, எனக்கு புதுசா இருந்துச்சு. நீங்க டிஎம் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து கேட்டு கொஞ்சம் வாங்கிப்பேன். இதுக்கு நான் வந்து இந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லா எடுத்தேங்க. இவனுக்கு வாயெல்லாம் மூடணுங்கிறதுக்காக சில தரவுகள்லாம் எடுத்து நான் கிராஸ் செக் பண்ண, எதுவுமே போற போக்குல சொல்லல, எல்லாத்தையுமே சூப்பர்ண்ணா. கிராஸ் செக் பண்ணேன். இன்னும் நிறைய வச்சிருக்கேன், இன்னும் நிறைய டேட்டா இருக்கு. எனக்கு என்னன்னா, எப்படி இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை இங்க இருக்கிற மக்கள் வந்து எப்படி வந்து புறக்கணிக்கிறாங்க, எப்படி இதை வந்து வேலிடேட் பண்ணாம போறாங்க, எதை பேசிஸ், ஆன் வாட் பேசிஸ் தே voted டிவிகே. இது எனக்கு வந்து ஒரு 5ஆம் தேதியில இருந்து என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அண்ணா அவர் பப்பாளி பழம் மாதிரி இருக்காருண்ணா, வேற என்னண்ணே வேணும் உங்களுக்கு? ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கடா, பப்பாளி பழம் மாதிரி இருந்தா ஏன்டா எங்க தலையில வந்து கட்டுறீங்க? அண்ணா அண்ணா சீரியஸ்லி இல்லைங்க, நான் தப்பால எதுவும் சொல்லல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இல்ல அவங்க வந்து இங்க போஸ்ட பார்த்துதான் சொல்றாங்க. அவர் எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா, இப்பவும் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்காரு தெரியுமா. இதெல்லாம் நாங்க அவரை விட சொல்றது. அழகா இருக்கிறவங்க இருக்காங்கண்ணே. அண்ணா அவரை விட அழகா இருக்கிறவங்க நாட்டுல இருக்காங்கண்ணே. அகிலன் இல்ல எனக்கு புரியாம இல்ல, எனக்கு புரியாம இல்ல, எனக்கு எல்லாம் புரியுது. இருந்தாலும் சொல்றேன், எனக்கு வந்து இந்த தோல்வியை என்னால வந்து, இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இந்த தோல்வி என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதாவது எப்படின்னா, ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட், அவனுக்கு எல்லா தகுதி இருந்தும் அவனுக்கு வந்து அவன் கேட்ட படிப்பு கிடைக்கல, அவன் கேட்ட கோர்ஸ் கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கம் எப்படி இருக்கும்? எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த நிமிஷத்துல. மேபி உதாரணம் கூட தவறா இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா தகுதி இருந்தும் அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பு ஏன் மறுக்கப்படுதுங்கிற ஒரு ஆதங்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆட்சி வரலங்கிற ஒரு வருத்தம் தான். 100% கரெக்ட். ஐயா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா, தினா நான் ரொம்ப நேரமா டாக்டர் தினா நான் ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட பேசிடலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் தினா. வணக்கம். மன்னிச்சிருங்க கொஞ்சம், இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவரு சிறப்பா பேசினாரு. அதுல 2 பாயிண்ட் நான் ஆட் ஆன் பண்ண விரும்பினேன், அதுக்காக நான் கை தூக்கினேன். இதுல கல்வித்துறை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. அதுல கண்டிப்பா நானே இப்ப பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைங்களை வந்து நான் தமிழ்நாட்டுல இருந்து டிசி வாங்கிட்டு நான் தெலுங்கானாக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அகாடமிக் இயரை ஸ்டார்ட் பண்ண உடனே கல்வித்துறையில இருந்து வந்து என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, உங்க குழந்தை வந்து இங்க டிசி வாங்கிருக்கு, திருப்பி வேற எங்கேயும் வந்து சேர்க்கல, அட்மிஷன் போடல, நீங்க அந்த குழந்தைங்க வந்து இப்ப என்ன படிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு என் ஒய்ஃபுக்கு போன் வருது. அந்த ஃபாலோ அப் இருக்கு பாருங்க, நீங்க டிசி வாங்கிட்டு அந்த புள்ள திருப்பி ஸ்கூலுக்கு ஏன் வரலன்னு
அப்ப அந்த மாதிரிதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல செஞ்சாங்க. அந்த அதுக்கு அது வந்து நாங்க இந்த மாதிரி ஸ்டேட் மாறி வந்துட்டோங்க, வேற ஸ்டேட்ல இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃப் அனுப்புங்க. என் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஐடி கார்டு இந்த போட்டோ எடுத்து அனுப்ப சொல்றாங்க வாட்ஸ்அப்ல ஒரு நம்பர் கொடுத்து. அந்த எந்த அளவு ஒரு ஃபாலோ அப் இருக்கு பாருங்க. அப்புறம் அகிலன் சொன்னதுல ஒரு 2 பாயிண்ட் நான் இன்னொன்னு ஆட் ஆன் பண்ணுன்றது பாத்தீங்கன்னா பிடிஎஸ் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து சிறப்பான ஒரு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. நீங்க இங்க பக்கத்துல இருக்கிற பாண்டிச்சேரியில கூட வந்து உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பான ஒரு பிடிஎஸ் ஆனா கிடையாது. கரெக்ட், நம்ம மட்டும் தான் யூனிவர்சல், மத்த இடத்துல டார்கெட்டட். இங்க யூனிவர்சல் எல்லாருக்குமே, ஐஏஎஸ் ஆபீசர் கூட போய் வாங்கலாம். மத்த இடத்துல வந்து டார்கெட்டட், அந்த எக்கனாமிக் பேசிஸ்ல தான் வந்து இது பண்றாங்க. அது கரெக்ட் தான். அது வந்து 1970 வந்து நம்ம 72ல கலைஞர் கொண்டு வந்துட்டாரு. நீங்க சொன்ன வந்து அந்த பிஜி அந்த டாக்டர் ஹெர்மிலா வந்து ட்வீட் போட்டிருப்பாங்க பாருங்க. டார்கெட்டடா வந்தது 92 ஐ திங்க் 92 ஆர் 99. அப்பதான் வந்து யூனிவர்சல் பிடிஎஸ்ஏ வருது. இப்பயும் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில ரேஷன் கடையில வந்து அரிசி பருப்பு இதெல்லாம் நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக காசு கொடுக்குறானுங்க. அங்க வந்து எத்தனையோ மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் சர்க்கரை கிடையாது. என்ன இலவச மின்சாரம், நீங்க விவசாயத்துக்கான இலவச மின்சாரம். இப்படி அதாவது நம்மளுக்கு ஒரு விஷன் இருக்கு, திமுகவுக்கு வந்து ஒரு விஷன் இருக்கு. இந்த மக்களாட்சியில ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரும்போது நம்ம எதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்குது. இந்த கல்வித்துறையில என்ன செய்யணும், சுகாதாரத்துறையில என்ன செய்யணும் அப்படின்ட்டு இப்படி திட்டங்களோட தான் வந்து இந்த நம்ம வந்துட்டு இருக்கோம். ஆனா இவனுங்க பாத்தீங்கன்னா எதுவுமே இவங்களுக்கு திட்டங்கள் கிடையாது, கொள்கை கிடையாது. எனக்கு திரும்பவும் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரிதான், இவங்களுக்கு ஆட்சி வெறி மட்டும்தான் பிடிச்சிருக்கு, அதிகாரத்துல வந்து உட்காரணும்ன்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்களுக்கு, ஏன்னா நான் வந்து தமிழ்நாட்டுல பிறந்து வளர்ந்துருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி 2 வெளிநாட்டுல வேலை பார்த்திருக்கேன். இப்ப 3வது ஒரு மாநிலத்துல வந்து நான் வந்து குடிபெயர்ந்திருக்கேன். அங்க எப்படி இருக்கு அரசு நிர்வாகம், எப்படி இருக்கு, அங்க உள்ள சிக்கல்கள் என்ன, இதெல்லாம் நான் வந்து கூர்ந்து கவனிக்கிறேன். இப்ப நான் இருக்கிறது வந்து ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியாது. அப்ரோச்சிங் த மெடிக்கல் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது இங்க தமிழ்நாட்டை தவிர நீங்க இந்தியாவில வந்து எங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்க பார்க்க முடியாது. 5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பிஹெச் இருக்கும். இப்ப என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு தடவை 2014ல நான் செக்அப்காக கூட்டிட்டு போறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க என்ன கேக்குறாங்கன்னா, சாப்பாடு, மத்தியான சாப்பாடு ஹாஸ்பிட்டல், நீங்க அந்த மாதிரி யாராருமா வந்து பிரெக்னென்ட்ல லேடிஸ் இருக்கீங்க, என்னைக்கு எடுத்துட்டு போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் எப்படி வந்தது? இவனுங்க இன்னைக்கு வந்துட்டு எல்லோ கதை சொல்றானுங்க, இது சரியில்லை அது சரியில்லை. இங்க குறைகளை பார்க்காதீங்க, கம்பேரிட். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு, மற்ற நாடுகள் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரியாமலே நீங்க இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து சைனால இருந்தேன் 2017ல. அப்ப என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போய் 6 மணி நேரம் வெயிட் பண்ண பீடியாட்ரிஷன் பாக்குறதுக்கு. இது வந்து நீங்க நம்மளோட மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அளவு கொண்டு வந்ததுக்கு காரணம் பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞரோட திட்டங்கள். இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒன்னும் புரியாம திடீர்னு இப்ப நியூஸ பார்த்த உங்களுக்கு, உங்க தலைவர் இன்னைக்கு வந்து நியூஸ பார்த்தோன்னே அது எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. 15 சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வந்து என்ஓசி கொடுத்துருக்காங்களா. இன்னைக்கு வந்து ஒரு நியூஸ் சேனல் வந்து அது ஒரு நியூஸ் கார்டு போட்டுட்டு இருக்கான். எங்கேயாவது நீங்க வந்து ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுத்ததெல்லாம் ஒரு நியூஸ், அது சிபிஎஸ்இ ஸ்கூல். அதெல்லாம் எங்கேயாவது நம்ம நியூஸா பார்த்திருக்கோமா? இவனை எந்த அளவு ஒரு தரங்கட்டு போய் இருக்கானுங்கன்றது இது ஒரு எக்ஸாம்பிள். எங்கேயாவது நியூஸ் இப்ப வந்து என்ஓசி கொடுத்ததை போய் ஒரு நியூஸ் ஆக்குவாங்களாங்க? ஒரு ஸ்கூல் திறக்கிறாங்க, ஒரு 10 கவர்மெண்ட் ஸ்கூல் நான் திறக்கிறேன், அதுல வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்துறேன், மாடல் ஸ்கூல் ஆக்குறேன் அப்படின்னா ஓகே. இது வந்து எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமானது. இதுல கடைசியா நம்ம ஆட்சி காலத்துல வந்த இந்த நான் முதல்வர் திட்டம் பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வேர்ல்டுல எங்க இருக்குன்னு தெரியலங்க. ஒருத்தன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு அவன் அடுத்த கெரியர்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரும், அந்த சிந்தனை இப்போ எப்படி வந்ததுன்னு எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. இவ்வளவுதான் பண்ண இவனுக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு அகிலன் சொன்ன மாதிரிதான் எல்லாம் கேட்டுட்டு கடைசியில போய் விசிலுக்கு ஓட்டு போட்டவனுக்கு இங்க நிறைய பேரு, அவனுங்களுக்கு அந்த அறிவுன்றது பகுத்தறிவுன்றது இல்லாம இருக்குன்னு தான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஜூலி. நன்றிண்ணே, நன்றிண்ணே. நானே சூப்பர். இல்ல நீங்க அதுவும் உங்க வாழ்க்கையில இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, அது
அது உண்மையிலே இட்ஸ் அ டச்சிங் மூமெண்ட். அவங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாங்க ஐடியாலஜியை தாண்டி நாங்கள் பலன் பெற்றவர்கள், வி ஆர் ஹேவிங் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. அதுதான். வெங்கட் கிருஷ்ணா வணக்கம். வணக்கம் 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 ஜோலி. நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா சூப்பர். இருக்கேன். நான் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பா நான் வந்து எப்படின்னா இப்ப இருக்கிறது வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத போர்ட்ரேட் பண்றாங்க, எல்லாம் ஓகே. பட் இதுலயும் ஒரு சில குறைநிறைகள் பேசிட்டு இருக்காங்க, எல்லாம் இது பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் என்னுடைய இதுல லைஃப்ல நடந்ததை நான் சொல்றேன். எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல நரிக்குறவர் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிலையான ஒரு இடமே வந்து நாங்க வந்து ரொம்ப காலமா நாங்க போராடிட்டு இருக்கிறோம். அது வந்து 2014ல ஒரு 2024ல ஒரு இடம் வந்து ஒதுக்குனாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு ரொம்ப ஒதுக்குப்புறமா ஒரு இடத்த வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. ஸோ அதை வந்து மாத்தி கொடுங்க, ஊருக்குள்ளேயே ஊருக்கு உள்ளேயேன்றது இல்ல, ஊருக்கு கொஞ்சம் இதாவே வந்து ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அது யாருமே வந்து இது பண்ணல. எனக்கு என்ன இதுன்னா, எனக்கு போன இருந்த கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் வந்து என்னோட ப்ராஸ்பெக்டிவ்ல இதுதான். ஸோ எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்த பண்ணிட்டு அது வந்து பெரிய சாதனை பண்ணதா வந்து போர்ட்ரேட் பண்றாங்க. ஆனா ஒரு மக்களுக்கு அடிப்படை உரிமைகளையே வந்து இங்க வந்து நாங்க ரொம்ப போராடிட்டு இது பண்ணிட்டு தான் இருக்கோம். யாருமே வந்து அந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப அடித்தட்டு மக்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்னோட கருத்தா இருக்கு. இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பட் என்னோட இதுல நடந்தது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். சரிங்க. நான் திருவண்ணா வந்து பேசணும்னு விருப்பப்படுறேன். திருவண்ணா நீங்க சொல்லுங்க. நான் அவர் அகிலனுக்காக தான் வந்தேன். அதுக்கப்புறம் வணக்கம் சொல்லி ஃபர்ஸ்ட். வணக்கம்ண்ணே. வணக்கம். நான் வந்துட்டு ஒரே ஒரு ரொம்ப சின்னதா தான், ஒன்றும் இல்லை. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். இதை கேட்டீங்களா? இதுக்கு அடுத்தது போயிட்டு ஒரு சிஎம் விஜய் வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு கை கொடுக்குறாங்க, தொடாம போறாரு. அப்புறமா ஒரு போட்டோ ஷூட் நடக்குது. அங்க இருக்கிறதெல்லாம் மேல்லாம் லைக் ஆண்கள், அங்கேயும் எல்லாரும் கை கொடுக்குறாங்க, தொடாம போட்டோ ஷூட் எடுத்துட்டு போறாரு. அவ்வளவுதான். தேங்க்யூ ஜூலி. நீங்க அதை போட்டிருந்தீங்க, கமெண்ட் செக்ஷன்லயும் போட்டிருந்தோம், பார்த்தோன்னா. எனக்கு அதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குண்ணே. ஒருவேளை அதை நம்ம பேசணுன்றதுக்காகவே பண்ணியிருப்பாளோ, அப்படி பண்ண வச்சுட்டு மற்ற விஷயங்களை டைவர்ட் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு தாட்டுமே எனக்கு இருந்திருக்கு. இல்ல ஜூலி, அது ஆக்சுவலி நீங்க இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்ல, நீங்க ஃபர்தராகவும் பாருங்க. ஒரு சில இடத்துல தொடுவார், ஒரு சில இடத்துல தொட மாட்டார். இதை நீங்க வந்துட்டு எப்படி கம்பேர் பண்ணுங்கன்னா மோடியோட வச்சு கம்பேர் பண்ணுங்க. மோடி செஞ்சது ஞாபகம் இருக்குங்களா? ஃபாரின் கிட்ஸ் வந்து தொடுவார். ஆமா ஆமா ஆமா. இங்க வந்துட்டு இந்தியால இருக்கிறவங்க வந்துட்டு முள்வேலிக்கு வெளி பக்கம் வந்து பார்ப்பார். இதுக்கு நம்ம என்னன்னு சொல்றது இல்ல. வெங்கட் கிருஷ்ணனா, நீங்க சொன்ன ஒரு விஷயம் எங்களுக்கு புரியுது. பட் ஆனா அதுக்கான அது ஏன் அப்படி வந்து ரொம்ப தூரமா கொடுத்தாங்க என்னன்ற டீடைல்ஸ் எங்களுக்கு தெரியல. இன்கேஸ் உங்ககிட்ட அதோட ஜூலி ஒரு நிமிஷம் நான் வெங்கட் கிருஷ்ணா சாரி வில்லண்ணா, சாரி. வெங்கட் கிருஷ்ணாயா, இப்ப விஜய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நீங்க ஏதாவது மனு கொடுத்து நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஆமா, மறுபடியும் நாங்க மனு கொடுத்துருக்கோம். இவர் வன்னியரசு கட்டியும் அதை வந்து கொண்டு போலான்னு சொல்லிட்டு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான இதுவும் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். யாருமே வந்து அந்த அந்த ஒரு விஷயத்தை நாங்க பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா சொல்றாங்க, இப்ப இருக்கிற இவங்களாகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், இவங்க தம்பி அதுதான் இடம் கொடுத்துட்டோமே தம்பி, அது அவ்வளவுதான் அங்கேயே இது பண்ணிக்கோங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒண்ணு போனோம்னா எங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு காட்டு பகுதியான ஒரு இடம். அங்க இருந்து நாங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ மத்த இடத்துக்கோ நாங்க போனோம்னா ரொம்ப சிரமமா இருக்கு. அதனாலதான் நாங்க ஒரு இடத்துல ஊர்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கும்? அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருக்கிறதே வந்து காட்டை ஒட்டின பகுதி. அங்க இருந்து வந்து போனோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் அந்த மாதிரி, ஒரு 5 கிலோமீட்டர் அந்த மாதிரி ரொம்ப இதா போக வேண்டியது இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஊருக்கு பக்கமே ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த தான் நாங்க இது பண்ணி கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த இடத்துக்கு பதிலா அந்த இடம் கொடுங்க. என்னன்னா, சாதிய ரீதியான வந்து மோதல்கள் வந்து அந்த கிருஷ்ணகிரி பகுதியில தான் நானும் இருக்கேன், அந்த சைடு தான்.
அங்க வந்து சாதிய இது ரீதியான மோதல்கள் வந்து நிறைய இருக்கும். நம்ம சும்மா என்னன்னா பேச்சுக்கு வந்து சமூக நீதினு சொல்லிக்கலாமே தவிர, ஆமா. பட் அங்க உங்க சைடு நீங்க கொண்டு போயிட்டு வச்சாலும் நாளைக்கு இன்னொரு சாதிக்காரன் வந்து உங்க சைடு ஏதாவது சும்மா சண்டை, இப்ப எப்படி இருந்தாலும் இளைஞர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன சீண்டல் இருக்கும், இது இருக்கும், அதுக்கு வந்து சாதிய ரீதியா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. பட் அது வந்தாலும் அதுக்கப்புறமா நீங்களே என்ன சொல்லுவீங்கன்னா, எங்களை இப்படி வச்சு ஒடுக்குறாங்க, பக்கம் கொடுத்தாங்க, இதுக்கப்புறம் ஒடுக்குறாங்க, ஸோ இது எங்களுக்கு வந்து அரசு வந்து பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஸோ இதெல்லாம் அதுதான் பார்த்துதான் வந்து அரசு வந்து கன்சிடர் போன பண்ணும். வாட்டி ஏன்னா போன வாட்டி மொத்தமா வந்து நான் கன்சிடர் ஸ்பேஸ்ல பண்ணாரு. பேசும்போதும் உங்களோட பாதுகாப்பு முக்கியமா இருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த கம்ஃபர்டபுள் தாண்டி உங்களோட பாதுகாப்பு வந்து ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நீங்க ஊர் பக்கத்துல கொண்டு போய் வச்சுட்டு நாளைக்கு எவனாவது சண்டைக்கு வந்து ஏதோ ஒண்ணு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாளைக்கு பிரச்சனையாகி நாளைக்கு அதுக்கு நீங்களே வந்து ரோட்ல வந்து உட்காருங்க, எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல, நாங்க என்ன சொல்றது, கீழ் மட்டத்துல இருக்கிறவங்கன்னா நீங்க இப்படிதான் பண்ணுவீங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கும். பட் உங்களுக்கு கொடுத்துங்கிற இடத்துல நீங்க வந்து ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ஒரு பள்ளி கட்டி கொடுங்க, ஒரு ரோடு போட்டு கொடுங்க, ஒரு நல்ல ரோடு போட்டு கொடுங்க, நாங்க போறதுக்கு வரதுக்கு ஈஸியா கொடுங்க அப்படின்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. இதுல வந்து இதுல வந்து நான் வந்து சொல்லலாம், ஓகே இது வந்து செய்யாம விட்டுட்டாங்க, இது வந்து ஒரு குத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு ஊரு பக்கத்துல தான் வேணும்ன்ற போது வந்து என்னன்னா, அங்க ஒரு மக்கள் இருக்காங்க, ஒரு மேல் சாதியினர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இருக்கும். வில்லன் தானே பேசுறது, வில்லன் தானே. இல்ல இடைமரத்துல மன்னிக்கணும், நீங்க வந்து அவரோட பிரச்சனையை சொல்றாரு, நம்ம முழுமையா தெரியாம நிறைய விஷயத்த நீங்க வந்து அடிக்கிட்டே போக கூடாது. இருங்க, இல்ல நீங்க பேசுறீங்க என்ன, நீங்க பேசுறது வந்து அவரோட பிரச்சனை இங்க சொல்லியிருக்காரு. அவரு யாரு துறை, அவங்க துறை ரீதியாவோ இல்ல அவங்க மக்கள் பிரதிநிதியோ அதுகிட்ட கொண்டு போய் அவங்க அதை சொல்லி அதுக்கு தீர்வு வாங்குறதா வழி. நீங்க ஏன்னா இப்ப நீங்க அதுல ஒரு கருத்து சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க வேற பக்கம் ஏதாவது டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காதீங்க. இது யாரும் இடைமறிக்கல நீங்க சொன்ன கருத்துக்கு, அதனாலதான் நான் இங்க வந்து பேசுறேன். தீனயா, நான் சொல்றது என்னன்னா, அங்க இருக்கிற சுச்சுவேஷன் எனக்கு தெரியும், ஏன்னா நான் அந்த ஏரியாவில தான் இருக்கேன். ஐயா தமிழ்நாடு ஃபுல்லா இருங்க ஐயா, தமிழ்நாடு ஃபுல்லா அதே பிரச்சனை தான் ஐயா. அவர் வந்து எங்களுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு அப்படின்னு எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் பிரச்சனையில உள்ள நீங்க அதுக்கு வந்து தீர்வு சொல்லலைன்னா கம்முன்னு விட்டுருங்க. சரிங்களா? நீங்க தீர்வு சொல்றேன்ட்டு நீங்க வந்து வேற பக்கம் கொண்டு போயிட்டு இருக்காதீங்க. இல்ல வேற பக்கம் ஒண்ணு இருக்கிறதா நான் சொல்றேன். இல்ல ஏங்க இதுக்கு மேல என்னங்க சொல்ல முடியும்? என்னங்க திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல புரியல. இப்ப நீங்க என்ன சொல்லணும், நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரணும்னு இல்ல, சரிங்களா? நீங்க சொல்லிட்டீங்களா, சிம்பிளா அதோட விடுங்க அதை. அதுதான் நான் இப்ப நான் என்னோட கருத்தை சொல்ற போது நீங்க தான் இடமறிச்சீங்க, நான் முடிக்கவே இல்லை இன்னும். ஏங்க அவர் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கு, எங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்றாரு, சரிங்களா? அதுக்கு என்ன தீர்வுன்றது அவரு சொல்லி முடிச்சுட்டாரு. அதுக்கு நீங்க வந்து விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். இல்லைங்க, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அதுக்கு நீங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா கேட்கறத விட அங்க ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றது ஒரு கன்சர்னா இருக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையான உங்க ஊர்ல ஸ்கூலோ ஹாஸ்பிட்டலோ என்ன தேவையோ மற்ற ஸ்பெசிலிட்டிஸ் எல்லாம் கேட்கறது வந்து ஒரு முன்னாடி போகிறது, ஒரு எந்த வித பிரச்சனையும் இல்லாம முன்னாடி கொண்டு போற விஷயமா இருக்கும். அவ்வளவுதான் என்னோட கருத்து. ஓகே வில்லண்ணா, நன்றி நன்றி. தினா, இது வந்து 2 பேருமே அவங்களோட கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க, இத அப்படி பாத்துக்கலாம். இல்ல ஜூலி, நீங்க அதோட அந்த கருத்தோட பிரச்சனைகள் வந்து எப்படி போவோம், எப்படி பேசுறாங்கன்றது நீங்க நான் அது இந்த மாதிரி விஷயத்த நீங்க தயவு செஞ்சு என்கரேஜ் பண்ணாதீங்க. இல்ல அவங்க கருத்துன்னு நம்ம கடந்து போக முடியாது, அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவர் தன்னுடைய பிரச்சனையை சொல்றாரு, சரிங்களா? அது நம்ம கேட்டுக்கிட்டோம், சரி ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு என்ன தீர்வுன்றது அவருக்கு தான் தெரியும். சரி, இதோட இந்த தலைப்பு இதை ஸ்கிப் பண்ணி விடுங்க, சரிங்களா? நன்றி. லதாக்கா நீங்க பேசுங்க. ஹலோ, பேசுங்க. இல்ல ஆக்சுவலா ஜூலி, இப்போ இந்த இது டுடே ஸ்பெஷல்ல போட்டிருக்கீங்களா? முதல்ல ஒண்ணு போட்டிருந்தீங்க, ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருந்ததை போட்டிருந்தீங்க. என்னன்னா ஸ்கூல்ல அமெரிக்கன் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் ஒரே சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்க,
இங்க மட்டும் அப்படி கொண்டு வந்திருக்காங்க, மாறி மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது என்னவா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க நீங்க என்ன போட்டிருந்தீங்க கேக்குறீங்களா? என்ன கேக்குறீங்களா? இல்லப்பா, பொதுவா கேக்குற கருத்து ஆ கேக்குறேன். ஓகே. அகிலன் அண்ணா பேசுங்க. அகிலன் அண்ணா கை தூக்குனீங்களா? லதாக்கா, அமெரிக்காவை பத்தி நீ ஆதவ அர்ஜுனா பேசுதானே சொல்றீங்க. ஆமா. அங்க ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இல்ல, பாத்தீங்கன்னா நான் கேள்வி கேட்பட்ட வரைக்கும் இவரு சொன்ன மாதிரி எல்லாம் அங்க இல்ல. ஏன்னா கிடையவே கிடையாது. அதான் அமெரிக்காங்கிறது சொல்றேன். ஒரு கண்ட்ரி கிடையாது, நிறைய ஸ்டேட்ஸ் சேர்ந்ததுதான். ஃபெடரல் வந்து தலையிடாது. அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்க அவங்க ஸ்டேட் வந்து என்ன வேணுமோ அதை அவங்க டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்க அப்படிதான். உண்மை அதுதான். நம்ம இப்ப யுஎஸ் வந்து நமக்கு தெரியாத நாடு கிடையாது. நமக்கு நம்மளோட சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள் பல பேர் அங்க இருக்காங்க. உங்களுக்கு இருப்பாங்க, எனக்கு இருப்பாங்க, எல்லாரும் இருக்காங்க. இந்த பதிவுக்கு கீழேயே இந்த ஆதவர்ஜனை பேசின கீழேயே வந்து எழுதி ரைட்டப்பாவே போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு எஜுகேஷன் சிஸ்டம் அங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. அங்க வந்து உலகத்துக்கே உலகத்தையே வந்து மிரட்டிட்டு இருக்கிற ட்ரம்ப் கூட அந்த உள்நாட்டு கல்வி விவகாரத்துல வந்து தலையிடுறது இல்ல. ஏன்னா அங்க கான்ஸ்டியூஷன் ரொம்ப கிளியர் கட்டா இருக்காங்க. ரைட்டுங்களா? அவங்க கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்றாங்க. இங்கதான் வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து மீறி என்ன ஆச்சுன்னா, எஜுகேஷனை வந்து இவங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனாங்க. அதோட ஒரு விளைவு இது. ஓகேங்களா? அதே மாதிரி இவர் தவறான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காரு ஆதவர்ஜுனா. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆதவர்ஜுனா வந்து போய் பேசுவாரு. இந்த விஷயத்திலே பயங்கரமா போய் பேசியிருக்காரு. அதை நீங்க வந்து இல்ல, தெரியாம ஒரு விஷயம் பேசக்கூடாதுல்ல. ஆக்சுவலா இப்ப வந்து சமச்சீர்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது எவ்வளவுக்கு எவ்வளவு சிபிஎஸ்சிக்கு ஈக்குவலா கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு ஈக்குவலா கொண்டு வந்தாங்க. சிபிஎஸ்சில இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வந்து நீட்டுனால நம்ம பசங்க வந்து இது பண்றாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அது எவ்வளவு இது பண்ணி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து சிலபஸை மேம்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம நீங்க பொதுவா வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டு போறது வந்து ஏத்துக்க முடியாது. இப்ப நமக்கு தெரிஞ்ச நிறைய கல்வியாளர்கள் இருக்காங்க. ஒரு சிலபஸ் செட் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட கருத்து கேட்டு அதுக்கு பசங்களுக்கு இதாகுமா, சூட்டபிளா என்னன்னு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணி சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இது கொடுத்தீங்க. அது ஒரு இது இருக்கு இல்லையா? நான் கேக்குறது புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க சொல்ற மாதிரி இல்ல அப்படின்னா நீங்க எதுக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கும் வந்து அங்கீகாரம் கொடுக்குறீங்க? ஒரே மாதிரி கொண்டு வர வேண்டியதானே? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? அக்கா, நீங்க இங்கதான் பாக்கணும். அவங்க 2 விஷயத்த தொடர்ந்து ஒண்ணு செஞ்சுக்கிட்டு வராங்க. இப்ப கீர்த்தனா மாதிரி ஆட்கள் போயிட்டு அரசு பள்ளிகளை வந்து இங்க வந்து சரியில்லை, இவங்க மாணவர்களுக்கு போதிய திறமை இல்லைன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. பேரலையும் அந்த அதர் சைடு வந்து இவங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்களை வந்து கொம்பு சீவி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ஜால்ரா போடுற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, சில நபர்கள் திடீர்னு சமூகத்துல பேசாத சில நபர்கள், அவங்களுக்கு ஒரு கிளீன் இமேஜ் இருக்கும், இல்ல ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும் சொசைட்டில. நான் யார சொல்றேன்னா ஸ்ரீதர் வேம்பு இது போன்ற ஆட்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தனியார் பள்ளிகள்ல வந்து நிறைய லைசன்ஸ் கொடுக்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க. இது எல்லாமே நீங்க ஒரு புள்ளியில சேர்த்து வச்சு பாருங்க. தே ஆர் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் தட் அந்த சிபிஎஸ்இ எஜுகேஷன் வந்து திமுக அரசு வந்து எதிர்த்த மாதிரியும் இந்த தாவேக அரசு வந்து சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு லஞ்சம் வாங்காமல் வந்து லைசன்ஸ் கொடுத்த மாதிரியும் அது ரொம்ப தரம் உயர்ந்தது. தரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பாங்க இவங்க. அந்த தரத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அகிலன் சார், எனக்கு ஒரு டேட்டா ஒண்ணு கலெக்ட் பண்ண. ஆக்சுவலா டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாடல் ஸ்கூல்ஸ் ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீட்டு எழுதி நிறைய பாஸ் அவுட் ஆன பசங்க, ஸ்டேட் போர்ட்ல படிச்ச பசங்க, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படிச்ச பசங்க நிறைய பேர் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி போயிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இவங்க தேவையே இல்லாம வந்து எதுக்கு ஒரு வந்து இதை வந்து மடைமாத்திட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா மாடல் ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க குடுக்குறாங்க, கோச்சிங் குடுக்குறாங்க. ஐஐடிக்காகட்டும், அதுக்கப்புறம் நீட்டுக்காகட்டும் நிறைய விஷயம். அது போக நான் முதல்வன் கொண்டு வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து எஜுகேஷன் சார்ந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த 5 வருஷத்துல. இவங்க வந்து இப்படி சொல்லிட்டு என்னத்த வந்து கடந்து போக முயற்சிக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அது வந்து இப்போ இவர் சொல்லிட்டு போயிடுறாரு, இவருக்கு என்னவோ தெரிஞ்ச மாதிரி அமெரிக்கால வந்து ஒரே சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதுவே அது அவருக்கு வந்து தெரிஞ்சுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து நீங்க சொல்றது எல்லாத்தையுமே வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஒருத்தர் ரீல்ஸை கொண்டு போய் போடுறீங்க, இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி காமிச்சுக்கிறீங்க. அது மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு பார்த்தேன்னா தாராபுரமும் அந்த சைட்ல ஒரு 5
பிரைமரி ஸ்கூல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு வாரத்திலேயே எத்தனை ஸ்கூல்ஸ் இது மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வரல அதனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வரலன்னா சுற்று வட்டத்துல வந்து நம்ம தான் இதுக்கு முந்தின ஆட்சியில என்ன பண்ணாங்கன்னா போய் வந்து எதனால என்ன பிரச்சனைன்னு போய் கேட்டு அதை ஃபாலோ பேக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது வந்து காலை உணவு திட்டமாகட்டும் எல்லாத்தையும் செயல்படுத்தி உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அவ்வளவு அட்மிஷன்ஸ் எடுத்தாங்க. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன இத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து இது எங்க கொண்டு போய் நிக்குங்கிறது தெரியல. முதல்ல இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்லயே நீங்க வந்து தேவையில்லாம ரீல்ஸை போட்டு அதை பண்ணி எல்லாத்தையும் ஒரு இதா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு 10 ஸ்கூல் 15 ஸ்கூல் க்ளோஸ் ஆச்சுன்னா அங்க படிக்கிற பசங்க என்ன பண்ண போறாங்க? அவங்களை எப்படி நீங்க அட்லீஸ்ட் அவங்கள வேற ஸ்கூல்ல மாத்தி விட்டீங்களா? அது எதுவுமே நமக்கு தெரியவே மாட்டேங்குது. மதன் அண்ணா கை தூக்குனார். மதன் அண்ணா நீங்க இது சம்பந்தமா பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா அது சம்பந்தமா தான் சரி நான் இப்பதான் பேசுங்க. நான் இப்பதான் அதை வச்சு நான் வீடியோ பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஒருத்தனுக்கு முட்டாள் சொல்லுவாங்கல்ல, மூளை இல்லாம முட்டாள், அந்த 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 ரேஞ்சுக்கு ஸ்பீச் தான் எனக்கு தெரிஞ்சு ஜீரோ பிரெயின் சொல்லுவாங்க. பிரெயினே இல்லாத ஒரு மனுஷன். நான் அந்த மாதிரிதான் பாக்குறேன். ஏன்னா இதுல ஒரு உள் அரசியலும் இருக்கு, நம்ம அதையும் பேசிதான் ஆகணும். கல்வியில வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு தமிழ்நாடு. எனக்கு அது என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் இதுவேன்னு தெரியல. இதுதான் சங்கிகளும் பேசிட்டு இருக்காங்க. சங்கிங்க பேசுற பாலிடிக்ஸுமே அதுதான். இங்க வந்து கல்வியில வந்து ஏற்றத்தாழ்வுன்னு பேச மாட்டாங்க. அவங்க இந்த கல்வியை செல்லன்னு பேசுவானுங்க, இவன் அதுக்குள்ள ஏற்றத்தாழ்வுன்னு கொண்டு வைக்கிறாப்புல. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, எப்படி கல்வியில் ஏற்றத்தாழ்வு வரும்னு. அது இல்லாஜிக்கலா இல்லை பாக்குறதுக்கு. வேணா சொல்லலாம், அரசு பள்ளிகளுக்கும் இங்க இருக்க தனியார் பள்ளிகளுக்கும் இருக்க ஒரு காம்படிஷன் வேணா வச்சுக்கலாம், அப்படி வேணா பேசலாம். அது வேணா சரியான அரசியலா இருக்குமே தவிர தாண்டி இங்க இருக்க ஒட்டுமொத்த சிலபஸுமே வந்து சிலபஸுக்குள்ளார ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு பேசுறது இல்ல. அது பியூர் அண்ட் பியூர் தான் என்ன பொறுத்த வரைக்கும். நான் அப்படியாக தான் அதை வச்சு ஒரு ஸ்பீச்சை பாக்குறேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேக்குதுங்களா? அதான் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கல்வியை வந்து இங்க தனியார் மையமாக்கி அதுல அவர் சொல்ற பாயிண்ட் முக்கியமா அமெரிக்கா கல்வி குறித்து பேசுறதும் அதுதான். இங்க இருக்க நீங்க பெருவாரியா எடுத்து பார்த்தா எல்லா இடங்கள்லயும் வந்து அந்த கல்வியை கொடுக்கறது யாரும் பார்த்தா அமெரிக்கா கல்வியை கொடுக்கறது யாரும் பார்த்தோம்னா இங்க இருக்க சிபிஎஸ்இ கல்லூரிகள் தான். அப்படின்னா சிபிஎஸ்இ கல்வியை நோக்கி இங்க இருக்க மாணவர்களை தள்ளுறதுக்கான ஒரு போக்குதான் இந்த ஸ்பீச். நான் அப்படியே தான் பாக்குறேன். ஆலோசனை பேசுறது பெருசாலாம் ஒன்றும் அதுல இல்லவே இல்லை. ஒரு அரசியல அறிவற்ற ஒரு பேச்சு தான் அது. அவர்லாம் அமைச்சரா அவர் வச்சிருக்காங்க. இதுதான் சொல்லுவாங்க அந்த பாயிண்ட். இல்ல ஆக்சுவலா வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறவங்க மட்டும் தான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சார். கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலா. அது வந்து இப்ப இவங்க சொல்றாங்கன்ற காசுதான் வந்து ரெண்டையும் வந்து பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா 12th இங்க நமக்கு இருக்கிற சமச்சீர் சிலபஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான் உங்களுக்கு. அதை விடவே பெட்டரா தான் நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம் சிலபஸ். அது வந்து அது போய் உள்ளுக்குள்ள பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கும் போதுதான் தெரியும். அதனால நம்ம சிபிஎஸ்இ மாத்திட்டா ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நார்மலைஸ் ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை, ஈக்குவல் ஆயிடும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இல்ல நான் இதோட முடிச்சுக்கிறேன். அந்த பொலிட்டிக்கலா பேசுறப்ப வந்து கல்வியில வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு பேசுறது இருக்குல்ல, கல்வினா படிப்புல ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு பேசுறது பாத்தீங்களா, அது சிலபஸா எனக்கு அதுல பிரச்சனை இருக்கு. எனக்கு திரும்பி சொல்றேன், இவங்க சிலபஸை நோக்கி பசங்களை வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு பேசுறாங்கன்னா அதுக்கான உள்ளரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியா அந்த அளவுக்கு முட்டாளவு நான் ஒண்ணு கிடையாது. அதை வச்சு நான் பேசிட்டு போறேன்னா கேட்டு போறதுக்கு நான் ஒண்ணு முட்டாளம் ஒண்ணு கிடையாது. இங்க இருக்க பசங்க கிட்ட வந்து ஏற்றத்தாழ்வு சாதியா வந்து இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கா, ஓகேவா, அதை குறித்து பேசுறீங்களா பேசுங்க. ஆனா ஒரு சிலபஸா எடுத்து வச்சு சிலபஸ்ல வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு பேசுறது இருக்குல்ல, அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் என்ன பொறுத்த வரைக்கும் பேசுறப்ப. ஏன்னா இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்க அதை வச்சு ஆகட்டும், ஓகேவா, இங்க நிறைய பேர் பொலிட்டிக்கலா இருக்க நிறைய பேர் வந்து அரசு பள்ளியில் படிச்சு வந்தவங்களாம், ஓகேவா, எல்லாருமே இங்க இருக்க கவர்மெண்ட் சிலபஸை படிச்சுட்டு மேல வந்த ஆட்கள் தான், ஓகேவா. அப்ப உங்களுக்கு தெரியல ஏற்றத்தாழ்வு, எனக்கு புரியவே இல்லை, இது இன்னும் இல்லாஜிக்கலா இருக்குன்னு கேக்குறேன். இன்னைக்கு மேல வந்த மதன் நீ பேசும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் முன்னாடி போய் தான் யோசிக்க தோணுது.
முன்னாடி வந்து 2 சிஸ்டம் இருந்ததுங்க. சிபிஎஸ்சின்ற ஒரு கான்செப்ட் வரதுக்கு முன்னாடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்க்கு தனியா ஒரு போர்டு இருக்கும், ஸ்டேட் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சமச்சீர்னு கொண்டு வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இல்லனா இன்னொரு போர்டு மெட்ரிகுலேஷன் இருக்கு ரேசர் அண்ணா, ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ்னு ஒண்ணு இருந்துச்சு. அது வேற அது இப்போ விட்டுருங்க. இல்ல. அது ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி. இது நான் பேசுறது வந்து மெஜாரிட்டி ஸ்கூல்ஸ் மட்டும் தான் பேசுறேன். அப்ப இருக்கும்போது ஒரு இது இருக்கும். மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறவன் வந்து பெரிய கெத்து, ஸ்டேட் போர்டுல படிக்கிறவன்லாம் வந்து அப்படியே, நான்லாம் ஸ்டேட் போர்டுல படிச்சேன், என்னெல்லாம் இப்படிதான் பார்ப்பானுங்க மெட்ரிகுலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அன்னைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்ததுல சமைச்சு வந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மெட்ரிகுலேஷனும் ஸ்டேட் போர்டும் ஒரே மாதிரி சிலபஸ், ஒரே புக்ஸ் எல்லாமே ஒன்னா மாறினப்போ இவங்களுக்கு வந்து நான் வந்து எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சானுங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தன்னை வந்து சிபிஎஸ்சியா மாத்திக்க ஆரம்பிச்சானுங்க. மாத்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு நிலைமையில எத்தனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் உங்க உங்க ஏரியால இருந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இன்னைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸாவே எங்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அவங்களுக்கு ஈஸியான ப்ரிவிலேஜ் தேடி அதை வச்சு அதிக காசு சம்பாதிக்கலாம்னா அவங்க சிபிஎஸ்சியா மாறணும். போன வாட்டி சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று கொடுக்கறதுக்கு டிலே பண்ணாங்க, வாண்டடாவே டிலே பண்ணாங்க. ஏன்னா சிபிஎஸ்சியா நீங்க மாறினீங்கன்னா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸ், அதுல வந்து நீ 3 லாங்குவேஜ் பாலிசி யூஸ் பண்ணும், நீ எப்படி வேணாலும் அதுக்குள்ள நீ ஹிந்தியை கொண்டு வந்துருவ, மேண்டேட்டரியான்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது 2025 2026 வரைக்குமே, கிட்டத்தட்ட அந்த மே வரைக்குமே, இந்த ஆட்சி வரத்துக்கு முன்னாடி நாள் வரைக்குமே எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. 3 லாங்குவேஜ் பாலிசியில ஒரு தமிழுக்கு மேண்டேட்டரி, இங்கிலீஷ் இருக்கும், 3rd லாங்குவேஜா நீங்க வந்து ஹிந்தில இருந்து, பிரெஞ்சுல இருந்து, ஜெர்மன்ல இருந்து, ஜாப்பனீஸ்ல இருந்து அந்த ஸ்கூல்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கலாம். சான்ஸ்கிரிட்டும் படிக்கிறான். ஆனா 2026 மே 5ஆம் தேதி, சரிங்களா, மே 5 இல்ல, மே 10ஆம் தேதி, சாரி, மே 10ஆம் தேதி இவங்க ஆட்சி ஜெயிக்கிறாங்க, பொறுப்பேற்றுக்கிட்ட இவங்க ஜெயிக்கிறாங்க, மெஜாரிட்டி வராங்க. கரெக்ட், 5ஆம் தேதி எனக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து, என் பையன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது. அடுத்த வருஷத்துல இருந்து, மீனிங் என் பையன் 5ஆவது போறான், 6ஆவதுல இருந்து 3 லாங்குவேஜ்ல உங்களால ஃபாரின் லாங்குவேஜ் எடுக்க முடியாது. யூ ஹேவ் டு மேண்டேட்டரியா நீங்க ஹிந்தி எடுத்தாகணும், இல்ல எனி அதர் இந்தியன் லாங்குவேஜஸ் எடுக்கணும். அதாவது தமிழ், இங்கிலீஷ் கூடவே நீங்க ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட் ஆர் எனி இந்தியன் லாங்குவேஜஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்ற ஒரு மேண்டேட்டரி சர்க்குலர் வருது. இத்தனை வருஷமா என்இபி வந்து எல்லா ஸ்டேட் போர்டு, ஐ மீன் சிபிஎஸ்சி சிலபஸ்லயும் மற்ற எல்லா ஸ்டேட்லயும் இருக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வராம இருந்தது. என்னைக்கு வந்து மே 4 ரிசல்ட் வந்து தாவேகா மெஜாரிட்டின்னு வந்து அவங்க ஆட்சி தான் அமைக்க போறாங்கன்னு உடனே சிபிஎஸ்சி தன்னிச்சையா ஒரு அறிக்கையை விட்டு எல்லா ஸ்கூலுக்கும் அதை மாற்ற சொன்னுச்சு. இந்த கவர்மெண்ட் அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்கல. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, 15 ஸ்கூல்ல வந்து நாங்க சிபிஎஸ்சிக்காக என்ஓசி கொடுத்துருக்கோன்றது. இந்த என்ஓசி கொடுக்கறதுக்கோட ஈஸியான விஷயம் என்னன்னா 3 லாங்குவேஜ் பாலிசியை ஈஸியா சிபிஎஸ்சியில ஒன்னால இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும் இல்லையா. சோ எல்லா ஸ்கூல்ஸும் சிபிஎஸ்சியா தரம் உயர்த்தப்படுதுன்னு நீங்க சொல்றது, தரம் உயர்த்தப்படுறது இல்ல, சிபிஎஸ்சியா கன்வெர்ட் ஆகுது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் தரம் உயர்த்துறதுன்றது எப்படி? எஜுகேஷன்ல என்ன தரம் தாழ்ந்து தரம் உயர்ந்து கிடக்குங்க? நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிச்சவங்க எத்தனை பேர் இங்க வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போயிருக்காங்க? அவங்க எல்லாம் தரம் இல்லாத கல்வி படிச்சுட்டா ஃபாரின் போனா? இல்ல நான் வந்து ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில வந்து இந்தியாவுக்கு என்னோட பேங்கிங் செக்டர்ல நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த லீடிங் டவர்ல ஒர்க் பண்ணிருக்கேன், சரியா. நான் வந்து ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல படிச்சுட்டு வந்தவன் தான். இப்ப என்ன என் கல்வித்தரம் எல்லாம் குறைஞ்சு கிடக்கு? இவனுங்க கல்வித்தரம் குறையறது கிடையாது, உங்களை வந்து நீ வந்து இப்படி கிடக்கடா, உன்னை இந்த மாதிரி வச்சிருக்காங்க, நான் பாரு எப்படி தூக்கிட்டு போய் வைக்கிறேன் பாரு மேலன்னு சொல்ற அந்த உன்னை தாழ்த்தி பேசுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நீ படிக்கிறதெல்லாம் தப்பு, நீ படிக்கிறதெல்லாம் மோசம், சங்கி சொல்லுவான் நம்மளை பார்த்து முன்னாடி எல்லாம். இப்ப வந்து இவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு வந்து யூஎஸ்லோட எஜுகேஷன் சிஸ்டம் என்னன்னே தெரியாம, கொஞ்சம் கூட அங்க இருக்கிற ஸ்டேட் அட்டானமினை பத்தின அறிவே கிடையாம, அது ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அங்க ஒரு ஃபெடரல் சிஸ்டம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கும் தனியா டாக்ஸிங் இருக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கும் தனியா எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குன்றது தெரியாம, இங்க யூஎஸ்ல இருக்கிற மாதிரி இங்க வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி எஜுகேஷன் வேணும், ஈக்குவலான எஜுகேஷன் வேணும் அப்படின்னு பேசுறதுக்கு என்னால ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியும்னா ஒரே நாடு ஒரே கல்வி முறை அப்படின்னு சொல்லிட்டு என்இபி கொண்டு வந்ததோட விஷயமா தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு ஆதவர்ஜுனா பேசுறது என்இபியை இங்க கொண்டு வரதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளுக்கும் இவங்க வழி பண்றாங்க. இது ஆதவர்ஜுனா பேசுனது. அந்த அதர் ஹேண்ட் மெடிக்கல்ல வந்து நம்ம இத்தனை வருஷமா சாதிச்சு வச்ச மெடிக்கல் டூரிசம்க்கு தமிழ்நாடு பெருசா இருக்கு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாடு தான் இந்தியாலேயே வந்து டாப்ல இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்ககிட்ட மெடிக்கலுக்கு ஃபண்ட் இல்ல, அதனால நீங்க எல்லாம் உங்ககிட்ட இருந்து 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 1,00,000 ரூபாயோ உங்க பிறந்த நாளைக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு பிஎம் கேர் திட்டம் மாதிரி நாங்க ஒரு தமிழ்நாடு சிஎம் கேர் திட்டம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம்.
அதுக்கு நீங்க காசு போடுங்கன்னு கேட்கறது இது வரைக்கும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தமிழ்நாட்டுல பண்ணாத விஷயம். நன்கொடை வசூலிச்சுதான் நாங்க வந்து இதை நாங்க டெவலப் பண்ண போறோம் இனிமே அப்படின்னு சொல்றது. இது வந்து ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு காட்டுற ஒரு போக்கிரித்தனம் அது இல்லையா? இது வந்து ஸ்டெப் 1. அதாவது இவங்க பண்றது ஸ்டெப் 1. இதுல தனியார் கம்பெனிகள் வந்து நீங்க கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. தனியார் கம்பெனி உனக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? இது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போட அடித்தளம். நீ போடுறது ஒரு பிபிபி மாடலை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள கொண்டு வர. இது இன்னொரு நாட்டை எங்க தெரியுமா நான் பாக்குறேன். இதுக்கு இவங்க ஆட்சி வந்த உடனே 1000 ஹாஸ்பிட்டலுக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல பர்மிஷன் கொடுத்தாங்க. 1000 ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பக்கம் ஃபாஸ்ட் ட்ராக் பர்மிஷன் கொடுக்குற, இன்னொரு பக்கம் ஹெல்த் மினிஸ்டரா இருந்துகிட்டு நீ என்ன சொல்றேன்னா எங்க கிட்ட காசு இல்ல, பிரைவேட்டும் மக்களும் எங்க காசு கொடுங்க நான் டெவலப் பண்றேன்ற. நீ யாரை இன்சல்ட் பண்றீங்க? இத்தனை வருஷமா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியை நல்லா வச்சுக்கிட்டு இருக்கிற, கவர்மெண்ட்டுக்கு மெடிக்கல் செக்டர்ல எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டை நீ மேல வந்து உட்கார்ந்த உடனே இவங்க இங்க கிட்ட காசே இல்லை அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துற. நீ யார் முன்னாடி? இந்தியாவே இத்தனை நாளா வந்து எல்லா ஸ்டேட்டும் பார்த்து இவனுக்கு இப்படி பண்றானுங்க, நீங்க வந்து பாடம் படிச்சுட்டு போன மொத்த ஸ்டேட் முன்னாடியும் தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்துற நீ. சோ இப்படித்தான் நான் நாட்டா பாக்குறேன். ஆதவர்ஜுனா பேசுனது என்இபியோட உள்ள வரதுக்கான முதல் புலையார் சொல்லியது. இவங்க பேசுறது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல ஏற்கனவே 1000 ஹாஸ்பிட்டலுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு, ஃபாஸ்ட் ட்ராக் பர்மிஷன் கொடுத்துட்டு, இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு எங்க கிட்ட காசு இல்லைன்னு சொல்றது மூலியமா பிரைவேட்ல இருந்து காசு வாங்குறது. பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை பிரைவேடைஸ் பண்றதுக்கு கூடிய சீக்கிரமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு பார்ட் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம ஓமந்தூரார்ல வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இருக்கு. அதையே பிரைவேட் பண்ண மாட்டாங்க, இனிஷியலா பைலட் ப்ரோக்ராமா நடத்த மாட்டாங்கன்னு யார் நிச்சயம் கொடுக்க முடியும்? சோ இந்த கவர்மெண்ட் தனக்கு கம்பீட்டன்சி இருக்கா கம்பீட்டன்சி இல்லையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு நாளும் அவங்க இன்னொருத்தருக்கு ப்ராக்சியா இங்க உட்காந்துக்கிட்டு எதையெல்லாம் இங்க செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதையெல்லாம் செய்ய காத்திருக்காங்க. அதுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட முகமூடியை பீல் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. ஒரு நாள் மொத்தமா அந்த முகமூடி உறிஞ்சு இந்த பாடுறா நான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மூஞ்சி தெரியும். அன்னைக்கு அதை சங்கின்னு போட்டு அடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போறோம். தேங்க்யூ. சூப்பர் ரேசர் அண்ணா, சூப்பர். மதன் அண்ணா நீங்க பேசினதுக்கு அப்புறம் மொசக்குட்டி அண்ணா பேசுங்க. மதன் அண்ணா பேசிடுங்க. இல்ல அவர் சொன்னார்ல, அவர் சொன்ன ஒரு பாயிண்டோட நான் முடிச்சுக்கிறேன் என்னோட பாயிண்ட்டையும். ஏசனா சொன்னார்ல இந்த மாதிரி வந்து இருக்கிற பிரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து எங்களுக்கு ஃபண்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாருல்ல, அது வந்து ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான். எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியும் ஒரு ஆதாயம் இல்லாம தான் காசு எடுத்து வந்து இன்னொரு விஷயத்துல முதலீடு பண்ண மாட்டாங்க. அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இப்ப என்னன்னா இங்க இருக்க கம்பெனிஸ், பிரைவேட் கம்பெனிஸ் இருக்குல்ல, அது கம்பெனி ஷேர் வாங்குற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரியான போக்கு தான். இப்ப ரீசெண்டா எஸ்பி பாத்துருப்பீங்க. எஸ்பிஐ வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து இவங்க ஷேரா கொடுத்தாங்க. பாதி ஷேர் அவங்க கிட்ட, பாதி ஷேர் வந்து கவர்மெண்ட் கிட்ட, அப்படி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சேம் பேட்டர்ன் தான் வந்து இன்னைக்கு கல்வியும் நகர்த்துறாங்க, மருத்துவத்தையும் நகர்த்துறாங்கன்றதுதான் என்னோட பார்வை. அதோட மதன் இதுல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒரு டெண்டருக்கான நோட்டீஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த டெண்டர் நோட்டீஸ் வந்து இந்த 1 கிராம் மோதிரம் போடுறதுக்காக யாரு ப்ரொக்யூர் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதுக்கான டெண்டர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு 700 சொச்சம் கோடியை நான் மோதிரம் வாங்குறதுக்காக நகையில இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற இதே மெடிக்கல் போர்டு, அதே மினிஸ்டர் எங்க கையில காசு இல்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதிகம் பண்றதுக்கு, அதனால நீங்க காசு கொடுங்கன்னு கேக்குறாங்கன்னா இது ஹிப்போக்ரஸியோட உச்சம் இல்லையா? உங்ககிட்ட மெடிக்கல் ஃபெசிலிட்டியை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கே காசு இல்ல. முதல்ல நீ என்ன பண்ணணும், ஒரு ஃபெசிலிட்டி சரியில்லைன்னா இருக்கிற ஃபண்டை வச்சு நான் அந்த ஃபெசிலிட்டியை சரி பண்றேன், அதுக்கப்புறம் நான் இதை பண்றேன்னு சொல்லணும். நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன்றதுக்காக 1 கிராம் மோதிரத்தை வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கொடுத்து நீ வாங்குற அப்படின்னா இந்த பட்சம் எனக்கு சரிங்களா? இதெல்லாம் 2வது பட்சம். நீ யாருக்கு ஆர்டர் கொடு, என்ன வேணா பண்ணு. மெடிக்கல் போர்டுல காசு இல்ல, நான் பிரைவேட்ல இருந்து எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்கிற அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல 800 கோடி ரூபாய்க்கு நீ வந்து ஒரு டெண்டர் அனௌன்ஸ் பண்றேன்னா இது ஹிப்போக்ரஸியோட உச்சமா இல்லையா? இதுக்கு மட்டும் வந்து தாவேக்காக எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. சூப்பரான கேள்வி ரேசர் அண்ணா. முபா நான் பேசிட்டுமா? அண்ணே ரொம்ப நேரமா கை தூக்குனாரு மொசக்குட்டி அண்ணே, கோச்சுக்காதிய. முபானே இதுல நான் பேசிடுறேன். இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, பேசுங்க. இங்க மித்த மொழி கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் மித்த மொழிகள் வந்து எல்லா இடங்களுமே இருக்கு. உருதா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இருக்கு. அதையும் இங்க யாருமே இங்க ஹைலைட் பண்ண
பேசிக்கிட்டே இருக்கேன். சிபிஐ கொடுத்த அந்த பள்ளிகளுக்கு கொடுத்ததா இருக்கட்டும், ஸ்ரீதர் வேம்பட்டதா இருக்கட்டும், வெளியே முபானே நீங்க வயலின் வாசிக்கிறிய, கனெக்ஷன் சரியா இல்லனே முபானே. அவரு திரும்பி லிசனருக்கு போயிட்டாரு. மன்னிச்சிருங்க மானே. மொசகுட்டி அண்ணன் பேசிட்டோம் இல்லண்ணே, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தாரேன். மொசகுட்டி அண்ணன் பேசிருங்க. இல்ல அவங்க ஆக்சுவலா வந்து குஜராத் மாடலா தான் வந்து தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. மக்களுக்கான செலவு எதையும் அரசாங்கம் ஏத்துக்காது. முடிஞ்சா நீங்க செலவு பண்ணி உயிர் வாழுங்க. உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இல்லைன்னாக்கா உங்களுக்கு கீழே இருக்கவன் கீழே இருப்பான், மேலே இருக்கவன் மேலே வளருவான். அந்த மாடலை தான் இங்கே கொண்டு வர பார்க்குறாங்க. கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிச்சிட்டு வரானுங்க. அதை தான் இவனுங்க பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அது மாதிரி வந்து என்இபி அதெல்லாம் வந்து என்சிஆர்டி சிலபஸ்லாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமான ஒரு வேலை. நம்ம தமிழ்நாடுலாம் வந்து பசங்களுக்கு இலவசமாக புக்கு கொடுக்குறதுக்கு வந்து ஜனவரி மாதத்துலேருந்தே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடியே இப்போ இலவசமாக புக்கு கொடுக்கணும். இந்த என்சிஆர்டிலாம் வந்து மே மாதம் ஜூன் மாதத்தில் சிலபஸை மாற்றுவானுங்க. கடைசி நேரத்தில் மாற்றிட்டு இதையும் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க, சில இதை எடுப்பானுங்க. அதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோக்கான செலவு பண்ணி புக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கவன் உடனே எல்லாம் மாற்ற முடியாது. அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது. இவனுங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலை கொண்டு வரேன், சிலபஸை வந்து ஒரே சிலபஸாக மாற்றுறேன், அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குங்கிறது தெரியுதா தெரியலையான்னு தெரியல. அந்த மாதிரி வந்து இந்த இவர் சொன்னாப்புல நம்ம ரேசர் கவர்மெண்ட் அவர் எவ்வளோ நியாயமாக சொல்கிறாரு பாருங்க. கவர்மெண்ட்டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு காசு வந்து ஒரு சைடு வந்து நீ வந்து கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்க, காசு இல்லை எனக்கு வந்து போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சைடு வந்து தங்க மோதிரத்துக்கு 700 கோடியை வந்து நீ வந்து தூக்கி கொடுக்குற. இந்த மாதிரி ஒரு ஹிப்போக்ரட்டிக்கான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இவனுங்க அசால்ட்டாக பண்ணுறானுங்க. நியூஸ் சேனல்ஸ் இதை வந்து ஒரு தப்புங்கிற விஷயத்த வந்து மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. பாவப்பட்ட மக்களோட அவ்வளோ பிரச்சனையும் இவனுங்க வந்து அவங்க தலையிலேயே திணிக்க பார்க்குறானுங்க. இதை எந்த அளவுக்கு அவங்க கையாலேயே ஓட்டு வாங்கி அவங்க கையாலேயே அவங்க கண்ணையே குத்த வைக்கிறானுங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு வந்து நம்ம இவ்வளோ நாளாக கொண்டு வந்த இன்க்ளூசிவ் குரோத்தை வந்து எந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு மாற்ற போகுதுன்னு தெரியல. இது வந்து இந்த ஆட்சி முடியும் போது தான் அதோட விளைவுகளே தெரியும். இவனுங்க லா அண்ட் ஆர்டர்லாம் அந்த அளவுக்கு கேவலமாக போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனி திறக்க வர்றவன் ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பான், மற்ற எல்லாத்தையும் விட்டுருவான். லா அண்ட் ஆர்டரு இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா கம்பெனியும் சும்மா ஒன்றும் வரல. இந்த லா அண்ட் ஆர்டரை வந்து எப்போதுமே டாப் லெவலில் மெயின்டைன் பண்ணுறது ஒன் ஆஃப் த ஸ்டேட்ஸில் பெஸ்ட்டு ஸ்டேட்ஸில் தமிழ்நாடும் ஒன்று. அதனால தான் எல்லா கம்பெனியும் வந்து இங்கே வந்து அவன் வந்து ஒரு கம்பெனியை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னா சும்மா பண்ண மாட்டான். அவங்க ஒர்க்கர்ஸுக்கு பாதுகாப்பு இருக்கணும், ஒர்க்கர்ஸ் ஸ்கில்ஃபுல்லாக அதுக்கான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. மொத்தமாக வந்து மற்ற ஸ்டேட்டு மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டாக மாற்ற போகிறானுங்க. ஏன்னா 70% வந்து ஆக்சுவலாக தமிழ்நாடு வந்து 80% கிட்ட தமிழ்நாடே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிற வெல்த் இது நம்ம ஸ்டேட் பட்ஜெட்டுக்கு. இதை வந்து இவனுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட்டாக மாற்றணும்னா இங்கே வந்து எல்லாரையும் பிச்சைக்காரனா ஆக்கணும். அதை தான் இவனுங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னேற்றத்துக்கான ஏதாவது ஒரு நல்ல திட்டம் ஒன்று இதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுனா நம்மளே வந்து பாராட்ட போகிறோம். ஓகே, மக்களுக்கு நல்லது தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நாளுக்கு நாள் வந்து நிலைமை மோசமாகிக்கிட்டே போகுது. பெண்கள் பாதுகாப்புலாம் சுத்தம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தவக்கக்காரங்கன்னா அவங்க என்னென்னலாமோ சொல்கிறாங்க. அவங்க சார்பு வக்கீலே வந்து ஏதோ ஒரு பொம்பளை கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு குழந்தைய அதோட குழந்தையவே வந்து அந்த அளவுக்கு துன்புறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வருது. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. அவனுங்களுக்கு அறிவும் இல்லை. அவனுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோலும் அவங்க தலைவனும் எதுவும் அட்வைஸும் எவனுக்கும் பண்ணவும் மாட்டேங்கான். அவங்க பண்றத ரைட்டுன்னு நினைச்சிட்டு அவங்க தொடர்ந்து தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. சைக்கோவா மாறிக்கிட்டே வரானுங்க. ஃபுல் சைக்கோவா மாறிட்டானுங்க. ஆக்சுவலா இது எப்படி நாடு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சரி மோசக்கோட்டை அண்ணா நன்றி. இது அகிலன் அண்ணா ஒரு செகண்ட். டிவிக்கு ஐடிவிங்கன்னு ஒருத்தர் மேல வந்திருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போமா? கேட்டுட்டு நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்களா? நன்றி அகிலன் அண்ணா. டிவிக்கு ஐடிவிங்கண்ணா நீங்க பேசலாம். நான் உங்களுக்கு வந்து அக்செப்டே கொடுக்கலாம் ஆயிடுச்சு, பட் பேசுங்க. அதுதான் இன்னொரு பேசி நீங்க கேட்டிருந்தவங்க பொண்ணு. சொல்லுங்கண்ணே உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதுதான் தப்பு தான். அது இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க ஆட்சிக்கு.
அது நம்பிட்டு நாங்களே ஓட்டு போட்டோம். ஆனா பார்த்தா இதெல்லாம் நடந்துருக்குது. அது மேல இடத்துல நாங்க சொல்லி பார்த்தாச்சு, எதுவுமே திருந்துற மாதிரி இல்ல. இவங்களுக்கும் இன்னும் 6 மாசத்துல ஏதோ வீட்டுல ஆகாற மாதிரி ஏதோ பிளான் பண்ணுக்கிறாங்க. இவங்களே உள்ள சேர்ந்துன்னு இன்னும் 6 மாசத்துல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆட்சியில இருக்கிறாங்களா இல்லாட்டி வீட்டுல போய் உட்காடுறாங்கன்னு தெரியல. சத்தியமா அது எங்களை மாதிரி உங்ககிட்டயும் பதில் இல்ல. பதில் இல்லக்கா. ம், அக்கா பதில் இல்லைன்னு இல்ல, பதிலுக்கு இவங்க நிறையாவே இவங்க ம். பண்றதுலாம் பார்த்தா ஆபீஸ்ல ஓட்டு இப்போ ரீஎலெக்ஷன் வந்தாலும் தோத்து போயிடுவாங்க எல்லாரும் சேர்ந்துன்னு. ஆனா விஜய் ஒரு பிராண்டுக்குறாங்க பாத்தீங்களாக்கா, நான் பிராண்டுக்கு தான் ஒண்ணு ஓட்டு போடுறாங்க எல்லாரும். ஆனா கேள்வி பிராண்ட் கேள்வி இல்லாம பிராண்ட் இல்லாம எதுவுமே இல்ல. நீங்க கேள்வி சொல்றதெல்லாம் கேட்கறது ஒத்துக்கிறேன். நானும் டிவிக்கு இல்ல சப்போர்ட் தான். நானும் டிவிக்கு தான் ஓட்டு போட்டு போயிட்டு. ஆனா பார்த்தா எல்லாம் இப்படி ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. நீங்க நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க நினைச்சு இது இப்படி நான் இப்படி வேற மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம்னு உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கானே? வேற மாதிரி அவங்க ஆட்சி வந்தாங்கன்னு யோசிச்சுக்கிறோம். நீங்களே இப்படி சொன்னா நாங்க எங்கிட்ட போய் சொல்றது? அதுக்குன்னு டிஎம்கே எல்லாம் வரக்கூடாது. டிஎம்கே எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். வேணா ஏடிஎம்கே இதுக்கு போட்டுக்கலாம், என்டிகே போட்டுக்கலாம் வேணா. நான் அதுதான் யோசிக்கிறேன். என்டிகே ஒண்ணு என்டிகேவோட பிளான்ஸ் இருந்துச்சு. அது உங்களோட தனி அது சம்பந்தமா நாங்க எதுவுமே சொல்ல விருப்பப்படல. பட் ஆனா நீங்க இப்ப அதிருப்தியா இருக்கிறேன்னு சொல்றது கொஞ்சம் மனசு எங்களுக்கும் வருத்தம் தான். ஜூலி நான் பேசுவா. ஒரே நிமிஷம் அகில அண்ணா கை தூக்கி பேசிட்டுமா ரதிமா உனக்கு முன்னாடி மன்னிச்சிரு. அகில அண்ணா நீங்க பேசுங்க. ரேசர் ப்ரோ பேசினாரு. சூப்பரான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணிட்டாரு. நான் அதை அப்படியே அதை வந்து ஹோல்சமா நான் எப்படி பாக்குறேன்னா, ராட்சசின்னு ஒரு படம் வந்ததுங்க நம்ம தமிழ்ல, ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தான் வந்து லிட்டரலா வந்து தாவேக அரசுக்கும் டிவிக்கு இன்னைக்கு பண்ண நினைக்கிறதுக்கும் வந்து நம்ம பொருத்தி பார்க்கலாம். ஜோதிகா அவர்கள் வந்து அரசு பள்ளி மாணவர்களுடைய திறமை, அரசு பள்ளி நினைச்சா என்ன மாதிரியான ஒரு கல்வியை கொடுக்க முடியும், ஒரு என்ன மாற்றத்தை உருவாக்க முடியும்னு அந்த படத்துல அவங்க வந்து செஞ்சிருப்பாங்க. ஆப்போசிட் சைட்ல சேட்டா, நம்ம ஒரு பேர் எனக்கு தெரியல, அவர் வந்து ஒரு தனியார் பள்ளிகளுக்காக அந்த லாபியை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதை வந்து இன்னைக்கு டிவிகே அரசாங்கம் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து டேட்டா, அதாவது ஸ்ரீதர் பேசுறாரு, பின்னாடி வந்து இன்னொரு லேடி தாராபுரத்துல இருந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த லேடி சப்போர்ட் பண்ண அந்த இடத்துலதான் இப்போ வந்து 4 பள்ளி வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கல்வியை வந்து அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர ட்ரை பண்றாங்க. ஏன்னா நான் இன்னொரு ஸ்பேஸும் நாங்கள் வந்து இதை பத்தி பேசுறோம். இதோட நிற்காது. யூனிவர்சிட்டிஸ் அதுதான் வந்து உச்சகட்ட கல்வி நிறுவனம்னு நம்ம சொல்லலாம். ஹையர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து டிரைவ் பண்ற ஒரு இடம் வந்து யூனிவர்சிட்டிஸ். அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு வரைக்கும் இந்த லாபி இருக்குங்க. முதல்ல வந்து ஆரம்ப பள்ளி, கல்லூரி கல்வி நிறுவனங்கள் இதை வந்து கண்ட்ரோல் எடுப்பாங்க. அடுத்து இப்போ சிபிஎஸ்சி மூலமா ஸ்டாண்டர்ட் இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி தான் ஸ்டாண்டர்ட், ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்கிற மாணவர்களுடைய ஃபீஸ், நான் வந்து என்னுடைய மகள்களை வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியில படிக்க சேர்த்திருக்கேன். ஸ்டேட் போர்டு சிலபஸ் தான். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுக கொள்கைகளை எனக்கு உள்வாங்கினதுனால நான் வம்படியாவே பல பேரோட சண்டையை எதிர்த்து சண்டையை மீறி சிபிஎஸ்சி ஸ்கூல்ல சேர்க்காம நான் வந்து மெட்ரிகுலேஷன்ல சேர்த்திருக்கேன். அங்க வந்து ஃபீஸ் வந்து 45,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? அதையே நான் வந்து சிபிஎஸ்சியில போய் சேர்ந்திருந்தா என்னுடைய நண்பர்கள், என்னோட உறவினர்கள் இவங்க எல்லாம் 1 லட்சம் ரூபாய் பே பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு. ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குதுங்க இதனால. ஒரு கெத்தா சொல்லலாம், என்னுடைய பிள்ளை வந்து சிபிஎஸ்சியில படிக்குது பாத்தீங்களா. எனக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஏன் நீ வந்து சேர்க்கிற மெட்ரிகுலேஷன்ல, அங்க வந்து தரம் இருக்காது இப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்பேன், யூ டிஃபைன் இந்த தரம்ங்கிறத சொல்லுங்க. நான் சொன்னேன், என்னையே ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிட்டு நீங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. நானும் மெட்ரிகுலேஷன் ப்ராடக்ட் தான், மெட்ரிகுலேஷன் படிச்சு வந்தோம்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. உனக்கு எந்தெந்த விஷயத்துல எவ்வளவு நுண்ணறிவு இருக்கு, எனக்கு எந்தெந்த விஷயத்துல எவ்வளவு நுண்ணறிவு இருக்கு, இது பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இல்ல நீ வந்து ஒரு ரேரு. அதே போலதான் அங்க படிக்கிறவங்களோட திறமையை பொறுத்துதான். எந்த கல்வியும் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுலாம் எதுவுமே கிடையாது. அந்தந்த இண்டிவிஜுவல் என்ன படிக்கிறானோ, அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வச்சுதான் வருவாங்க. சிலருக்கு கல்வியில இருக்கும், சிலருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும், சிலருக்கு வேற வேற ஆக்டிவ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல இருக்கும். அதை வச்சு நீங்க கல்வியோட தரத்தை எல்லாம் யாராலையும் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டிபேட்டை பண்ணாலும் திரும்ப வந்து நம்ம மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்த நாள். நீங்க வந்து ஏன் வந்து இது பண்ணலன்னு சொல்லிட்டு, நீங்க மெட்ரிகுலேஷன் ஏன் சேர்த்தீங்க, சிபிஎஸ்சியில சேருங்கன்னு சொல்லிட்டு. சரி சொன்னா அவங்களுக்கு புரியாது, அது ஒண்ணு. யூனிவர்சிட்டிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம திமுக அரசாங்கம் தான் வந்து சான்சலர் வந்து முதலமைச்சரே இருக்கணுங்கிற அளவுக்கு. அது ஏன்னா
அது வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் முதற்கொண்டு ப்ரொஃபசர்ஸ் அப்பாயின்மெண்ட் முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும் உயர்கல்வி நிறுவனங்களான ஐஐடி ஐஎம்ல எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க தான் வந்து அங்க வந்து கோல வச்சு நிற்பாங்க, அதிக அளவு அப்பாயின்மெண்ட் செய்யப்படும். இதெல்லாமே அங்க இருக்கிற பிரச்சனை. சரி, இது கல்லூரி இது ரேசார் பேசுறது 100 உண்மை. அதை வந்து சமரைஸ் பண்றது இந்த ராட்சஸ் ஒரு படம் மூலமா. அவரே இன்னொரு பாயிண்ட் வச்சாரு, அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துறேன். அது அவர் கரெக்டாக தான் சொன்னார். அது நான் வந்து ஒரு ஆட் ஆன் மட்டும் பண்ணிக்கிறேன். அது முடிச்சுட்டு அப்புறம் அதையும் நீங்க பேசிடுங்க. அந்த 755 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க தாய்மாமன் மோதிரத்துக்கு. நாங்க அன்னைக்கு இன்னொரு ஸ்பேஸ்ல நாங்க இருக்கும்போதே கால்குலேட் பண்ணோம். இன்னைக்கு வந்து இவர் வந்து ஜூன் 22ஆம் தேதி வந்து இந்த ஜியோ வந்து அவங்க போடுறாங்க. விஜய் பிறந்தாலும் முன்னிட்டு சொல்றாங்க. இப்போ ஒரு தங்கம் வந்து ஒரு கிராமோட விலை வந்து பாத்தீங்கன்னா 13,000 சொல்றேன். இல்ல செய்கூலி சேதாரம் ஒரு மோதிரம் செய்யறதுக்கு ஒரு செய்கூலி சேதாரம் போட்டீங்கன்னா கூட ஒரு 1000 வரும். கடையில போய் வாங்கினீங்கன்னா ஒரு 14,500 வரும். ஆனா அதே ஜியோல ஒரு மோதிரத்துக்கு இப்ப 17,000 போட்டு வச்சிருப்பாங்க. இதே திமுக போட்டோம்னா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஊழல்னு சொல்லியிருப்பாங்க. 14,500 ஆக வேண்டிய ஒரு இடத்துல எதுக்கு 17,000 ஒரு மோதிரத்துக்கு நீங்க செலவு பண்றீங்க? லாஜிஸ்டிக்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட், சப்ளை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எம்எஸ்சி தான் பண்ணுது. அவங்க ஆல்ரெடி அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அவங்களே அவங்க துறை சார்ந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை வந்து செய்யறதுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, அவங்களுக்கு ஒர்க் பர்டன் இருக்கு. அதையும் மீறி இந்த மோதிரங்களை கொண்டு வந்து அதை வந்து ஒரு இடத்துல பாதுகாத்து பிறக்கிற குழந்தைகளுக்கு அது கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு இன்னொரு அடுத்த கட்ட சவால். ஸோ நான் வைக்கிற இது என்னன்னா, இதுல வந்து அந்த மீதி 3,500 என்ன கணக்கு? அகிலன் ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இந்த பாயிண்ட் சொல்றீங்கல்ல, இது கூடவே இது வரைக்கும் இல்ல ஜூலி ஒரே ஒரு நிமிஷம், ஜூலி ஒரு நிமிஷம். அகிலனுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நம்மளோட மெடிக்கலும் இல்ல வந்து நியூபார்ன் பேபிக்கும் நான் பேசுறது கேக்குதா இருக்காது? இல்ல இந்த புதுசா பிறக்கிற குழந்தைக்கு ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுது? இதுக்கு இந்த தங்க மோதிரத்தை தனியா வச்சிருங்க. நீங்க தங்க மோதிரம் இல்லாம இதெல்லாம் புதுசா வருது. இதுக்கு முன்னாடி கரண்டா இன்னைக்கு வரைக்கும் இல்ல இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரியில இருந்து எல்லாமே நம்ம பாத்துறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, போஸ்ட் டெலிவரிக்காக என்னெல்லாம் பண்றாங்கன்னா, குழந்தைக்கு ஒரு கிட்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது போன கவர்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம். குழந்தைக்கு ஒரு கிட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தாய் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அனிமியா இருந்துச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் ஊட்டச்சத்து குறைவா இருக்குன்னா அவங்களுக்கு தனியா வந்து ஒரு ஊட்டச்சத்து குறைவா இருக்கு இல்லைன்னாலும் கவர்மெண்ட் பப்ளிக் ஹெல்த் கேர்ல வந்து அவங்க இருக்காங்க, கவர்மெண்ட் ஹெல்த் கேர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாசம் 1000 கொடுக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. சரிங்களா? டெலிவரி ஆகிறதுக்கு நீங்க போய் கவர்மெண்ட்ல வந்து நீங்க பதிவு பண்ணி நீங்க செக்கப்புக்கு 2 செக்கப்புக்கு போனாலே போறோம், உங்களுக்கு வந்து போஸ்ட் டெலிவரி உங்களுக்கு 1000 கொடுத்துருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அனிமிக்கா இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்துக்காக தனியா இன்னொரு 1000 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அது உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பொறுத்து. நீங்க அனிமிக்கா இருக்கீங்கன்னா உங்களுக்கு சத்து மாவுல இருந்து எல்லாமே கொடுத்து கூட இன்னொரு 1000, ஸோ 2000 கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு குழந்தை அதோட தாய் மேல. நான் 2 சொல்லிட்டேன்னா, இதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைக்கு ஒரு கிட்டு, அந்த கிட்ல என்னென்னலாம் இருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க போற செக்அப்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த செக்கப்புக்கு வந்து நீங்க அந்த பிங்கா ஒரு புதுசா பிறந்த குழந்தைக்கு பிக்கப் டிராப்புக்குன்னு தனியா ஒரு பஸ் இருக்கும். நீங்க எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயும் அந்த பஸ் நிற்கும், நீங்க போனீங்கன்னா பாக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கு, ஏற்கனவே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம நீ வந்து மோதிரம் போடுறேன்னு வந்து நிக்கிற, அதாவது அந்த குழந்தை பிறந்து வளர்ந்து அந்த குழந்தைக்கு 1 வயசு ஆகிற வரைக்கும் என்னென்ன ஊட்டச்சத்து வேணுமோ அது குழந்தைக்கும் தாய்க்கும் சேர்த்து கொடுக்கறது தான் ஒரு கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி பண்றது. மோதிரம் போடுறது வந்து அந்த குழந்தைக்கு அத்தியாவசியம் கிடையாது. அந்த குழந்தைக்கு ஊட்டச்சத்து கிடைக்குதா, அவங்க அம்மா ஹெல்த்தியா இருக்காங்களா, அந்த குழந்தை வந்து அந்த 1 வயசு இல்ல 2 வயசுன்ற அந்த இதை தாண்டுதா அப்படின்றத வச்சுதான் நம்மளோட மெடிக்கல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றத நம்ம உலகத்துல போய் சொல்லிக்க முடியும். இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மோதிரம் போடுறேன், நான் வந்து உங்களுக்கு இது கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன், இதெல்லாம் மேட்ரு கிடையாது. இதெல்லாம் வந்து யார் வேணாலும் செய்ய முடியும். கவர்மெண்ட் என்ன செய்யுது? இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமே இந்த கவர்மெண்ட் குழந்தைங்க மேலேயும் அவங்க தாய்மார்கள் மேலேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது இன்வெஸ்ட்மெண்ட் தான். கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ஆன் பீப்புள். கரெக்டா? இப்ப நீங்க சேர்த்து சொல்லுங்க, இந்த 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 755 கோடி சொச்சம் இருக்கு இல்லையா, இந்த இது